வணக்கம் நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீண்ட நாட்களாகவே மேசராசியை பொறுத்தளவு தொழில் ஸ்தானத்தில் பல சிக்கல்கள் பல சிரமங்களை நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க. வேலை விஷயத்திலே அப்படி தான். எங்கே வேலை பார்த்தாலும் நிரந்தரமான வேலை இல்லை, வேலையில் பல பிரச்சனை, மறுபடியும் வேலை போனாலும் வேலை கிடைக்கல, இந்த மாதிரியான நிறைய சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. பல வருடங்களாகவே அப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு எப்போ தான் ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு விடிவு காலம் வர்றதுக்கு நீண்ட தூரம் இல்லை, அதாவது நீண்ட காலமும் இல்லை. வரக்கூடிய மார்ச் மாதம் 15ஆம் தேதி வருது பார்த்தீங்களா, அதிலிருந்தே சனி பகவான் ஒரு நல்ல நிலையில் இருப்பார். அவர் மார்ச் 15லேருந்து நல்ல நிலைமைக்கு வர்ற போது நீங்களும் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிருவீங்க. அவருடைய வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நன்மையை கொடுக்கறதும் அல்லது பாதிப்பை கொடுக்கறதும் அவர் தான். அப்போ நல்ல நிலைமைக்கு அவர் வர்றபோது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகக்கூடிய காலம் இதுதான். அப்போ இனிமேல் தொழில் ஸ்தானத்தில் பாதிப்பு வராதான்னா வராது. ஓடாத தொழிலும் ஓடும், நடக்காத எந்த ஒரு விஷயமும் கூட நடக்கும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு தொழில் ரொம்ப டல் அடித்து போயிருந்திருக்கும். அந்த டல் அடிக்கிற விஷயமெல்லாம் இனி இருக்காது. அதே மாதிரி வருமானம் நிறைய பேர்த்துக்கு தொழிலில் குறைஞ்சிருந்திருக்கும். ஆனால் இனிமேல் குறையாது, வருமானம் நல்லா வர ஆரம்பிக்கும். ஆக எந்தவித இடர்பாடுகளாக இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் அந்த இடர்பாடுகள் பூரா உங்களுக்கு விலக போகுது. அதன் மூலமாக தொழிலில் சிறப்பாக நடத்தி அந்த தொழில் மூலமாக நிறைய ஆதாயங்களை சம்பாதிக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து தொடங்க போகுதுங்க. வேலை விஷயத்துலேயும் அதுதான். வேலை கிடைக்காதவங்களுக்கு மார்ச் 15க்கு அப்புறம் வேலை கிடைச்சிடும். வேலையில் நிறைய பேர்த்துக்கு டார்ச்சராக இருக்கும். நம்ம வேலை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, நம்ம வெளியில் போகலாமா வேறு கம்பெனிக்கு போகலாமாங்கிற எண்ணமெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கும் அந்த வேலையில் இருக்கிற எந்த விதமான இடைஞ்சலாக இருந்தாலும் சரிதான். மார்ச் 15க்கு அப்புறம் அந்த இடைஞ்சல்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். அப்போ வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இப்போ இருந்து செயல்பட போகுது. அதனால் கவலைப்படுற அவசியத்தை இனிமேல் வராது. அந்த கவலைப்படணுங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அதனால் தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். சனி பகவான் 11வது ராசியில் தான் இருக்கார். வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பெயர்ச்சி இந்த வருஷம் கிடையாது. வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி 2026 மார்ச்சில் தான் சனி பெயர்ச்சி வரும். அதனால் உங்களுக்கு 7.5 சனி வருதோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி கவலைப்படாதீங்க. திருக்கணிதம்ங்கிற ஒரு பஞ்சாங்கம் இருக்குது. அதில் தான் 2025 மார்ச் மாதத்தில் சனி பெயர்ச்சி வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் பயன்படுத்துகிற வாக்கிய பஞ்சாங்கத்துலலாம் அந்த மாதிரி வராது. அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ஸோ 7.5 சனியை பற்றி எந்த விதமான ஒரு பயப்படணுங்கிற ஒரு சூழ்நிலையும் இப்போதைக்கு இல்லை. அதே மாதிரி 7.5 சனி வந்தாலுமே உடனே உங்களுக்கெல்லாம் வேலை செய்யாது, யாருக்குமே வேலை செய்யாது. 7.5 சனி எப்பயுமே விலகிற போது தான் அதிகமான தாக்கத்தை கொடுக்கும். சனி 11ல் இருக்கிறனால வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கும், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கும், இன்ஜினியரிங் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும், ஃபைனான்ஸ் போன்ற தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் மிக அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் மிக யோகமான காலம்னு சொல்லலாம். மிகுந்த லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் சனியினால் இருந்த சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம்தான். ஆனால் செலவுகள் நிறைய வரும். காரணம், உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன் இருக்கார், புதன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, ராகு இருக்குது. அப்போ இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணும்? நமக்கு நிறைய செலவுகளை இழுத்து விடத்தான் செய்யும். ஆனால் செலவுகள் வந்தால் கூட அதை சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எந்த வகையில் செலவுகள் வரும்னா, தந்தை
தந்தை வழி உறவினர்கள் அவங்கனால வந்து நமக்கு செலவினங்கள் வரும். சிலருக்கு தந்தை இருக்கார்ல, அப்பா, அவருக்கு வந்து மருத்துவ செலவுகள் வந்து வரலாம், அல்லது உங்களுடைய குழந்தைக்கு மருத்துவ செலவுகள் வந்து வரலாம். ஒரு சிலர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்களுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம்ல, அல்லது அரசியல்வாதிகளுக்கு யாருக்காவது பணம் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் சிலருக்கு வரலாம். அது அவங்களுக்கு தேவைப்படும். ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க மூலமாக நடக்க வேண்டியது இருக்கும், அதனால அவங்களுக்கு காசை கொடுத்து காரியத்தை சாதிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு சிலரெல்லாம் வேலை வாங்கிறதுக்காக லஞ்சமாக கூட பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைகளை கூட அந்த கிரகம் உருவாக்கும். அதனால கூட உங்களுக்கு பணம் செலவழிகிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரும் உங்கள் வீட்டில், அதனாலையும் கொஞ்சம் செலவழியும். மாமன் மைத்துனர்களால் செலவழியும், மாமன் மைத்துனர்களுடைய பகைகளும் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். கல்வி வழி செலவுகள் ஏற்படும். சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் நொடிகள் இருக்குல்ல, அது ஸ்கின் அலர்ஜி, இந்த தலைவலி வைத்த வலி மாதிரி வருதில்ல, அந்த மாதிரி வரதுக்குடைய சந்தர்ப்பமும் இருக்கும். சிலருக்கு வீடுனால செலவு, வீடுனால விரையும். ஒரு சிலருக்கு வீடுனால விரையும்னா வீடு கட்டலாம், அல்லது கட்டின வீட்டை வந்து வாங்கலாம், அல்லது பழைய வீடு ஏதாவது இருந்தால் நம்ம திருத்தி அமைக்கலாம். ஒரு சிலருக்கு வீடை அடமானம் வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலருக்கு வீடுனால விரயம் அப்படின்னு இருக்கிற போது வீடை வந்து விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வரலாம், அல்லது ஏதோ ஒரு வில்லங்கம் வீட்டு மேலே வந்து இருக்கலாம். அதனால கூட நமக்கு மனசில் வந்து ஏதாவது ஒரு தொந்தரவாக தெரியும், வீடுனால மிகப்பெரிய பாதிப்பு வந்துடுமோ, ஒரு சிலருக்கெல்லாம் வீடு கையை விட்டு போயிடுமோ அப்படின்னெல்லாம் நம்ம பயப்படுறோம்ல, அந்த விஷயங்கள் கூட நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இப்போ இருக்குது. ராகுவும் 12வது இடத்துல தான் இருக்கார். அவரும் செலவுகளை கொடுப்பார், ஆனால் பிரயோஜனமான செலவுகளை கொடுப்பார். ஏதாவது பொருள் புட்டுன்னு உங்களுக்கு வாங்கி கொடுத்து அதன் மூலமாக கொஞ்சம் செலவுகளை வந்து கொடுப்பார். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு தனாதிபதி, பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான். அப்போ பணமும் வருமானு கேட்டால் வரும், செலவுக்கேற்ற பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் போய் பேங்கில் லோன் கேட்டாலும் கிடைக்கும், வேறு யார்கிட்டையும் கடன் கேட்டாலும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த ராகு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும், ராகு திசை, ராகு புத்தி அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் உங்கள் வீட்டில், அவங்களுக்கு மட்டும் அந்த பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும். ராகு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்து அவ்வளோவா இருக்காது. ஏதோ ஒரு வழியில் நமக்கு காசு பணம் வந்துடும், நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையை சமாளித்து வந்து போக முடியும். அப்படி தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல் திருச்சல் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மன உளைச்சல் வந்து நிறையா இருக்கும். இப்போ மேசராசிக்காரவங்க புறாமே பாருங்களே, நிறைய பேர் ஏதாவது ஒரு மன உளைச்சல்லையே இருப்பாங்க. முக்கியமாக எனக்கு தொழில் சரியில்லைங்கிற மன உளைச்சல், சம்பாதிக்க முடியலைங்கிற மன உளைச்சல், வேலை போச்சுங்கிற மன உளைச்சல், வேலை கிடைக்கலைங்கிற மன உளைச்சல், சிலருக்கு காசு கிடைக்கல எனக்கு வறுமையாக இருக்குங்கிற மன உளைச்சல், இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த மன உளைச்சலோடு தான் இருக்கிற மாதிரி வரும். இதனாலேயே உங்களால் சரியாக தூங்க முடியாது. அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி ஒரு வித பயத்தை கூட கொடுத்துரும். ஆனால் நீங்கள் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கான அந்த போதாத நேரகாலம் அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்தே படிப்படியாக விலகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியத்தை வளர்த்துக்கங்க, கண்டிப்பாக தைரியத்தோடு இருங்க, கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. அதே மாதிரி பிரிஞ்ச உறவுகள் இருக்குல்ல, அது வந்து ஒன்று கூடும். சண்டை போட்ட உறவுகள் இருக்குல்ல, எல்லாமே வந்து சமாதானமாகும். செவ்வாய் 3வது ராசியில் இருக்கார், நல்லது தான். ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலாம். ஒரு சிலருக்கு சொத்து பத்து விற்காமல் இருந்துச்சுன்னா சொத்து பத்து விற்கணும்னு நினச்சா தாராளமாக விற்கலாம். ஆனால் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏதாவது உருவாகிறதுக்குடைய சந்தர்ப்பமும் இருக்கும். பங்குனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் பகவான் 4வது ராசிக்கு வந்துடுவார். அப்போது ஒரு சிலருக்கு சொத்து சுகம் வாங்கிறதுக்குடைய யோகங்கள் இருக்கும். சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க கண்டிப்பாக சொத்து சுகம் வாங்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒத்தி கூட வாங்குவாங்க. ஒரு சிலருக்கு பாகவிஸ்திப்படி கூட ஏதாவது சொத்துக்கள் வந்து கிடச்சிரும். வில்லங்க சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்து கூட ஒரு சிலருக்கு சொத்துக்கள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு மட்டும் எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்க முடியாது.
அல்லது ஏதாவது ஒரு சொத்து பத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனையும் உருவாகிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். அதே மாதிரி பங்குனி 24க்கு அப்புறம் உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் ஆகிற மாதிரியான சில விஷயங்களை அந்த செவ்வாய் பகவான் வந்து பொதுவாகவே கொடுக்குங்க. கேதுவை பொறுத்தளவுக்கு 6வது இடத்துல இருக்குது. அது நோய் கடன் பகை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கும். ஒரு சிலருக்கு பல்லு வலி கண்ணு வலி வருதில்ல, அதுக்கான காரணம் வந்து கேது பகவான் தான். பொதுவாக எடுத்துக்கிட்டால் இந்த பங்குனி மாத கிரக நிலைகள் செலவுகளை கொடுக்கும், ஆனால் சமாளிக்க முடியும். அதே மாதிரி தொழில் வேலை அப்படிங்கிற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி மீண்டும் ஒரு அருமையான பாதை உங்களுக்கு அந்த கிரகங்கள் வகுத்து கொடுக்க போகுது. அதனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.